வெல்கம் பேக் டு தமிழ் டிடிஹெச் 360. இன்னைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல டாடா பிளேல புதுசா 3 தமிழ் சேனல் லான்ச் பண்ணிருக்காங்க. அது என்னென்ன சேனல்ஸ், அந்த சேனல்ஸ்ல என்ன மாதிரியான ப்ரோக்ராம் டெலிகாஸ்ட் பண்றாங்க, டாடா பிளேல அந்த சேனல்ஸ் என்னென்ன சேனல்ஸ் நம்பர்ல கிடைக்குது, அதனோட பிரைஸ் என்ன, அதை நம்ம எப்படி சேனல்ஸ் ஃப்ரீ சேனல்ஸா ஆட் பண்ணணும், இந்த மாதிரியான ஃபுல் டீடைல் எல்லாமே இந்த வீடியோல பார்க்க போறோம். முழுக்க இந்த ஒரு வீடியோ டாடா பிளே யூஸ் பண்ற எல்லாத்துக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாத பாருங்க. டாடா பிளேவை பொறுத்த வரைக்கும் புதுசான விஷயங்கள் லான்ச் பண்றதுல எப்பவுமே நம்பர் 1 தான் இருப்பாங்க. அந்த வகையில் டாடா பிளே எந்த ஒரு புது சேனல் ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, உடனே அவங்களுடைய பிளாட்ஃபார்ம்ல இந்த ஒரு சேனல்ஸ் ஆட் பண்ணிடுவாங்க. அந்த வகையில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3 தமிழ் சேனல்ஸ் டாடா பிளே இப்போ அவங்களுடைய டிடிஹெச் பிளாட்ஃபார்ம்ல ஆட் பண்ணியிருக்காங்க. அந்த 3 சேனல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ராஜ் நகைச்சுவை, தந்தி 1 அப்புறம் ஜனம் டிவி அப்படிங்கிற ஒரு 3 தமிழ் சேனல்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக அந்த 3 சேனல்ஸும் என்ன மாதிரியான ப்ரோக்ராம்ஸ் ப்ளே பண்ணுறாங்க, அதுக்கு மட்டும் இல்லாத இந்த சேனல்ஸில் என்னென்ன மாதிரியான ப்ரோக்ராம் கண்டென்ட் கொடுக்குறாங்க, எந்தெந்த சேனல்ஸ் நம்மள வருது, அதை நம்ம எப்படி ஆட் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். டாடா பிளே பொறுத்த வரைக்கும் இப்போ ரீசெண்டாக ஆட் பண்ணியிருக்கிறது இந்த 3 சேனல்ஸ். ராஜ் நகைச்சுவை அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா 1588 இந்த சேனல்ஸ் நம்பரில் கொடுத்துருக்காங்க. இந்த சேனல்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா முழுக்க காமெடி கண்டென்ட் மட்டும்தான் ப்ளே பண்ணுறதாக சேனல் தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. ராஜ் நகைச்சுவை அப்படின்னு கேட்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இது முழுக்க நகைச்சுவை சேனல்ஸ் அப்படிங்கிறது. என்டர்டைன்மெண்ட் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா காமெடி மற்றும் என்டர்டைன்மெண்ட் அதில் கொடுத்துட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நெட்வொர்க். ராஜ் டிவி, ராஜ் டிஜிட்டல் பிளஸ், ராஜ் நியூஸ், ராஜ் மியூசிக், இந்த வரிசையில் இப்போ ராஜ் நகைச்சுவையும் ஆட் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பேமெண்ட் மோட்ல தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு இந்த சேனல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1588 இந்த ஒரு சேனல்ஸ் நம்பர்ல கொடுத்துருக்காங்க. இப்போதைக்கு டாடா பிளேல இந்த சேனல்ஸ் நம்பர்ல இப்போ ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா தந்தி 1 அப்படிங்கறத ஒன்னு ஆட் பண்ணிருக்காங்க. தந்தி நெட்வொர்க் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய மீடியா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். தந்தி நியூஸ் சேனல்ஸ் இருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா தினத்தந்தி அப்படிங்கிற ஒரு நியூஸ் பேப்பரும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஃப்எம்லாம் வச்சிருக்காங்க இவங்க. ஹலோ எஃப்எம் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா இவங்க தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தந்தி 1 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக லான்ச் பண்ணிருக்காங்க. டிவியை பொறுத்த வரைக்கும் முழுக்க பார்த்தீங்கன்னா என்டர்டைன்மெண்டான விஷயங்கள் தான் ப்ளே பண்ண போறதாகவும் சொல்லியிருக்காங்க. மூவிஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா சீரியல்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான என்டர்டைன்மெண்டான விஷயங்கள் மட்டும் ப்ளே பண்றதாக சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்டிங்ல ஒன்லி சாங்ஸ் மட்டும் தான் ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. விரைவில் எல்லா ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்றதாகவும் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. தந்தி டிவி 1 அப்படிங்கிறதையும் ஒன்று லான்ச் பண்ணிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சேனல் நம்பர் 1537 லான்ச் பண்ணிருக்காங்க. அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா ஜனம் டிவி தமிழ் அப்படிங்கிறது வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. ஜனம் டிவி ஆல்ரெடி மலையாளத்தில் மிகப்பெரிய ஒரு நியூஸ் சேனலாக ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்லையும் அவங்களுடைய நெட்வொர்க்கை ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஜனம் அப்படிங்கிறத லான்ச் பண்ணிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க நியூஸ் மட்டும் தான் ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஒன்லி நியூஸ், கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் தான் ப்ளே பண்றாங்க. மற்றபடி என்டர்டைன்மெண்டான ப்ரோக்ராம்ஸ் எதுவும் கிடையாது. நியூஸ்க்காக மட்டும் தான் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இது வந்து சேனல்ஸ் நம்பர் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா 1570 கொடுத்துருக்காங்க. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 3 சேனலும் பார்த்தீங்கன்னா எல்லா சேனல்ஸும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்த ஒரு பேக்கேஜ்லேயே ஆட் பண்ணிருக்காங்க. நீங்க தனியாக ஆட் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. டாடா பிளே யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா டேரக்டா நீங்க இந்த சேனல்ஸை வியூ பண்ணிக்கலாம். நீங்க எதுவும் எக்ஸ்ட்ரா பேமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. மேற்கொண்டு இந்த சேனல்ஸ் பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா, உங்க பிளாட்ஃபார்ம்ல தெரியல, உங்க பேக்கேஜ்ல இல்லை அப்படின்னா கண்டிப்பாக கால் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. உங்களுக்கு நான் சேனல்ஸ் ஆட் பண்ணி தரதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். மீண்டும் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ மீட் பண்ணலாம். தேங்க்யூ.